ஸ்ரீ தேவி பாகவதம் 227 பகுதி. கங்கையின் தோற்றமும் ஸ்நான பலன்களும். நாராயணரே, சரஸ்வதியின் சாபத்தால் பூலோகத்திற்கு வந்த கங்கை எவ்வாறு அவதரித்தாள் என்று கூறுங்கள் என்றார் தேவரிஷி நாரதர். நாரத முனிவரே, சகரன் என்ற அரசன் வைதர்பி சைபியை என்ற 2 மனைவியரோடு பூ உலகை ஆண்டு வந்தான். சைபியைக்கு அசமஞ்சன் என்ற புத்திரன் பிறந்தான். வைதர்பி தனக்கும் ஒரு பிள்ளை வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கி வந்தாள். 100 வருடங்களின் பின் அவள் ஒரு மாமிச பிண்டத்தை பெற்றாள். அதனால் கவலை கொண்டு அவள் சிவபெருமானை துதித்தாள். சிவபெருமான் பிராமண வடிவில் வந்து அப்பிண்டத்தை 60,000 துண்டுகளாக்க அவை அனைத்தும் புத்திரர்களாயின. ஆனால் அவர்கள் அனைவரும் கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலாகிவிட்டனர். அதனால் கவலை கொண்ட அசமஞ்சன் காட்டிற்கு சென்று ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக 1,00,000 ஆண்டுகள் தவம் செய்து கங்கை பூமிக்கு வரவில்லை. பின் அவன் இறந்து போனான். பின் அவனது மகன் அம்சுமான் 1,00,000 ஆண்டுகள் தவம் செய்தும் ஆகாய கங்கை பூமிக்கு வரவில்லை. அதன் பின் அம்சுமானின் மகன் பகீரதன் ஸ்ரீகிருஷ்ணரின் அனுகிரகத்தினால் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் கங்கையை நோக்கி, கங்கா தேவியே, இப்போது நீ சரஸ்வதியின் சாபத்தை ஏற்று பூமிக்கு சென்று சகரனுடைய புத்திரர்களை தூய்மைப்படுத்து. அவர்கள் என்னை வந்தடைவார்கள். நீ பூலோகத்தவரால் வழிபடப்படுவாய். கங்கையே, பல்வேறு பிறவிகளில் மனிதர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் உனது ஸ்பரிசம் பட்டதும் விலகிவிடும். பிரம்மஹத்தியும் விலகும். அறிந்தும் செய்த பாவங்கள், அறியாது செய்த பாவங்கள் யாவும் அகலும். சூரிய சங்கிரமான காலங்களில் உன்னை தழுவி நீராடுவோர் பெரும் பயனை பெறுவர். சாதாரணமான நாட்களிலும் உன்னை தழுவி நீராடுவோர் செய்த பாவங்களையெல்லாம் நீக்கிக் கொள்வர். உன்னிடம் நீராடிவிட்டு தான தர்மம் செய்தால் அதன் பயன் அளப்பரியது. அப்போது கங்கை அவரை நோக்கி கேட்டாள், லோகநாதரே, பெரும் பெரும் பாவைகளெல்லாம் நீராடி எண்ணற்ற கொடிய பாவங்களை என் மீது சுமத்திவிட்டு செல்வர். அவற்றை ஒழிப்பதெப்படி? நான் இங்கு எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? மீண்டும் எப்போது எனக்கு பழைய நிலை திரும்பும் என்று கேட்டாள் கங்கை. கங்கையே, நீ நதி உருவமாக சென்று உனது கணவனான லவண சமுத்திரத்துடன், அதாவது உப்பு கடலுடன் கலந்து உறவாடி கூடி மகிழ்ந்து பெரும் இன்பம் அடைவாய். அவ்வாறு 5000 ஆண்டுகள் அங்கு கூடியிருப்பாய். பாரத நாட்டில் பாயும் நதிகளுள் நீதான் புனிதமானவள், பேரழகி. அதனால் மக்கள் உன்னை விரும்பி நீராடுவர், தான தர்மம் செய்வர். உன்னை நினைத்தால் அல்லது உனது பெயரை கூறினாலே நினைப்பவனுக்கும் கூறுபவனுக்கும் பெரும் பேறு கிடைக்கும் என்றார் நாராயணர். 227 பகுதி நிறைவடைந்தது.